சிக்கன் எடுத்தீங்கன்னா ஒரு தடவை இந்த சிக்கன் சிந்தாமணி ரெசிபி செஞ்சு பாருங்க. அவ்வளோ ஈஸிங்க செய்யறது. டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்ததுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கழுவி வச்சிருக்கேங்க. நீங்க குட்டி குட்டி பீசஸா கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் எப்பயும் நார்மல் சைஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 8 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வெட்டியாச்சு, வரமிளகா விதை இல்லாம கிள்ளி எடுத்துட்டேங்க. ஒரு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குக்கர் கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு சேர்க்கணும். எண்ணெய் சூடானதுமே முதல்ல வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 செகண்டுக்கு லைட்டா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு மசாலா பிளேவர் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எண்ணெயில சேர்த்துட்டு அப்புறமா வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. ஒரு சிலர் வெங்காயம் முழுசா போடுவாங்க. குட்டி குட்டியா வெங்காயம் இருந்ததுன்னா நீங்க முழுசா சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பெருசா இருந்ததுனால வெட்டி தான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்ல அப்படின்னா ஒரு 6 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு சேர்த்துக்கோங்க. அது நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விடுங்க. காரத்துக்கு இந்த வரமிளகா மட்டும் தான். உங்களுக்கு காரம் சுருக்குன்னு வேணும்னா இன்னும் 2 வரமிளகா கூட சேர்த்துக்கோங்க. நான் 8 எடுத்திருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்ல தான் இருக்கு. இதுக்கு கரம் மசாலா, பட்டை, கிராம்பு எதுவுமே சேர்க்கறது இல்லைங்க. ரொம்ப சட்டிலா இருக்கும் டேஸ்ட். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிருந்தீங்கன்னா மஞ்சத்தூள் இப்ப தேவையில்லை. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த உப்பு மஞ்சத்தூள் சிக்கன் பீசஸ் முழுவதுமா எல்லாத்துலயும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்ல வச்சு மூடி ஒரு 7 நிமிஷம் வைக்கணுங்க. ஆனா 7 நிமிஷத்துல அப்படியே விட்டுறாதீங்க. நடுவுல 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை திறந்துட்டு கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிருங்க. இப்ப 7-8 நிமிஷமே ஆயிருச்சுங்க. சூப்பரா சிக்கன் குக் ஆயிருச்சு. ஆனா தண்ணி கொஞ்சம் இருக்கு. நம்ம தண்ணியே ஊத்தல. இந்த சிக்கன்ல இருந்து வந்த தண்ணியே இன்னும் கொஞ்சம் இருக்கு. சாஃப்டா வெந்திருக்குங்க சிக்கன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்ப கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு அந்த இருக்கிற தண்ணியை மட்டும் நல்லா வத்த விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தலை தூவிட்டு கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட கொத்தமல்லி தலை தூவிக்கலாம். அவ்வளவுதான். சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி ரெடி ஆயிருச்சு. சாதம் வச்சு ரசம் வச்சீங்கன்னா போதுங்க. நல்லா சுட சுட சாதத்துல ரசம் ஊத்தி பிசைஞ்சிட்டு இந்த சிக்கனை வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும்.